வணக்கம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சாக்லேட் சாப்பிடலாமா? சாப்பிட்டா குற்ற உணர்ச்சியா இருக்கே, இப்படி நிறைய பேருக்கு ஒரு பெரிய கவலை இருக்கு. ஆனா சாக்லேட் பத்தின அந்த கட்டுக்கதைகளை எல்லாம் உடைக்க போற இந்த சிறப்பான விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இனிமேல் சாக்லேட் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியே வேண்டாம். டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நிஜமாவே பாதுகாப்பா சாக்லேட் சாப்பிட முடியுமா? இதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான நோ தான் பதில்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. உண்மை என்னன்னா, நீங்க எந்த வகையான சாக்லேட்டை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் எல்லாமே மாறுபடும். 22 இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. இதுதான் 70% டார்க் சாக்லேட்டோட கிளைசமிக் இண்டெக்ஸ். நாம தினமும் சாப்பிடுற வெள்ளை பிரெட்டோட அளவு விட இது 3ல ஒரு பங்கு தான். நம்ப முடியலையா? சரியான சாக்லேட்டை தேர்ந்தெடுத்தா அது எவ்ளோ பாதுகாப்பானது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் சான்று. சரி, வாங்க இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல சாக்லேட் பத்தின கட்டுக்கதை, அப்புறம் ஃப்ளேவனாய்டுகளின் சக்தி, அடுத்து நீங்க சாப்பிடக்கூடிய 5 சாக்லேட் வகைகள், லேபிள்கள்ல இருக்கிற ஏமாற்று வேலைகள், கடைசியா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம எப்படி சாக்லேட் சாப்பிடலாங்கிற ஒரு உத்தி, இதையெல்லாம் தான் பார்க்க போறோம். பகுதி 1. சாக்லேட் மற்றும் சர்க்கரை நோய் பத்தின கட்டுக்கதை. இது எந்த சாக்லேட் அப்படிங்கறத பொறுத்தது. பகுதி 2. ஃப்ளேவனாய்டுகளின் சக்தி. இதுதான் உங்களோட கொக்கோ ஆயுதம். இப்போ இந்த ஃப்ளேவனாய்டுகள்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? இது கொக்கோவில் இருக்கிற ரொம்ப முக்கியமான சில உயிரியல் கலவைகள். இன்னும் சரியா சொல்லணும்னா கேட்டச்சின் மற்றும் எபிகேட்டச்சின். கொக்கோவில் இருக்கிற மருத்துவ குணங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மையான சீக்ரெட் இதுதான். நம்ம உடம்போட வளர்ச்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை நேரடியாகவே இது மேம்படுத்துது. இந்த ஃப்ளேவனாய்டுகள் உள்ளே போய் என்னதான் பண்ணுது? இதுல 3 முக்கியமான விஷயங்கள் நடக்குது. முதலாவது, இரத்த நாளங்களோட சுவர்களை மேம்படுத்தி இன்சுலின் உணர்திறனை இது அதிகமாக்குது. ரெண்டாவது, உடம்புல ஏற்படுற ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்குது. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கணையத்துல இன்சுலினை உற்பத்தி செய்யற பீட்டா செல்களை இது மறுபடியும் உருவாக்குதுன்னு மனித உயிரணு ஆய்வுகள்ல ஆவணப்படுத்தியிருக்காங்க. இன்சுலின் எதிர்ப்பை இது எப்படி முறியடிக்குதுன்னு பாத்தீங்களா? பகுதி 3. சர்க்கரை நோயாளிகளுக்கான 5 வகையான சாக்லேட்கள், ஒரு அறிவியல் ரீதியான கவுண்டவுன். வகை 1, 70% டார்க் சாக்லேட். சாக்லேட் சாப்பிட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான என்ட்ரி பாயிண்ட். இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வெறும் 22 தான். லிண்ட் எக்ஸலன்ஸ், கிராடலீட், இன்டென்ஸ் டார்க் மாதிரி நல்ல பிராண்டுகள்ல இது கிடைக்குது. ஒரு நாளைக்கு 20லிருந்து 30 கிராம் வரைக்கும், அதாவது ஒரு 2-3 சின்ன துண்டுகள் சாப்பிடுறது சரியான அளவா இருக்கும். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 70%லிருந்து 85% கொக்கோவுக்கு மாறும்போது சர்க்கரையோட அளவு எப்படி அதிரடியா குறையுதுன்னு கவனிங்க. 70%ல 20லிருந்து 25 கிராம் சர்க்கரை இருந்தா 85%ல அது அப்படியே பாதியா, அதாவது 10லிருந்து 14 கிராமா குறைஞ்சிருது. இது நிஜமாவே ஒரு பெரிய வித்தியாசம் தானே? அதனால தான் 2வது வகையா 85% டார்க் சாக்லேட்டை நாம பார்க்குறோம். ஒரு நாளைக்கு 20லிருந்து 25 கிராம் வரைக்கும் சாப்பிடலாம். மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த 85% டார்க் சாக்லேட் உடம்புல ஏற்படுற வீக்கத்தை குறிக்கிற CRP, அப்புறம் IL-6 மாதிரியான அளவீடுகளை குறைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம இதயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்குதாம். அடுத்து வகை 3, 100% கொக்கோ மற்றும் கொக்கோ நிப்ஸ். இதுல சர்க்கரையே கிடையாதுங்க. அதுக்கு பதிலா முழுமையான ஃப்ளேவனாய்டுகள் இதுல கொட்டி கிடக்கு. நவடாஸ் ஆர்கானிக் மாதிரியான கொக்கோ நிப்ஸ்கள் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். ஆனா எந்த ஒரு கிளைசிமிக் இம்பாக்டும் இல்லாம யோகர்ட் அப்புறம் ஸ்மூதிகள்ல சேர்த்து சாப்பிட இது ஒரு அற்புதமான மூலப்பொருள். வகை 4 பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, பாதுகாப்பான இனிப்பூட்டிகளுக்கும் நம்மளை ஏமாத்துற இனிப்பூட்டிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எரித்ரிட்டால் இல்லனா ஸ்டீவியாவோட GI அளவு கிட்டத்தட்ட 0 தான். ஆனா மால்டிடால் அப்படிங்கிற மறைமுகமான இனிப்புட்டியோட GI அளவு 52. இது நிச்சயமா உங்க ரத்த சர்க்கரையை எகிர வச்சிடும். அதனால லேபிள்ஸ்ல இந்த மால்டிடால் பேரை பார்த்தாலே எஸ்கேப் ஆகிடுங்க. லில்லிஸ் மாதிரியான சர்க்கரை இல்லாத சாக்லேட்கள் பாதுகாப்பானவை. ஃபைனலா நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த அந்த நம்பர் 1 இடம், வகை 5, சுத்தமான இனிப்பே சேர்க்கப்படாத கொக்கோ பவுடர். ரத்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றதுல இதுக்கு நிகரே இதுதான். நம்ம பார்த்த இந்த 5 வகையிலையும் 1 கிராமில் அதிகமான ஃப்ளேவனாய்டுகளை கொண்டிருக்கிறது இது ஒண்ணுதாங்க. 2021ல பிரேசில் நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்ட ஒரு முக்கியமான ஆய்வை பாருங்க. டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தினமும் 25லேருந்து 30 கிராம் கொக்கோ பவுடரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட நீண்டகால ரத்த சர்க்கரை அளவான HbA1cல எவ்வளோ பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு இதை ரொம்ப ஆணிக்கரமா நிரூபிக்குது. இது உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். பகுதி 4, லேபிள் பொறிகள்
உணவு நிறுவனங்கள் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஜஸ்ட் 30 செகண்ட்ல உணவு லேபிள்களை எப்படி படிக்கிறதுன்னு கத்துக்கலாமா? உண்மையான டார்க் சாக்லேட்ல முதல் மூலப்பொருள் கொக்கோன்னு இருக்கணும். சர்க்கரை 15 கிராமுக்கு குறைவா இருக்கணும். ஆனா மார்க்கெட்ல விக்கிற சில பெரிய பிராண்டுகள் கூட தங்களோட லேபிள்ல சர்க்கரையை தான் முதல் மூலப்பொருளா வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஃபேக் டார்க் சாக்லேட்டுகள். அதனால வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உஷாரா இருங்க. பகுதி 5 குற்ற உணர்ச்சியற்ற ஊத்தி இரத்த சர்க்கரையை நிரந்தரமா நிர்வகிக்கலாம். இப்போ இந்த 3 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. 1. நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 சின்ன துண்டு 85% டார்க் சாக்லேட் சாப்பிடலான்னு பிளான் பண்ணிக்கோங்க. 2. ரத்த சர்க்கரையில பெரிய பாதிப்பு இல்லாத வகையில உங்க ஆசைய நிறைவேத்திக்கோங்க. 3. குற்ற உணர்ச்சியே இல்லாம சாப்பிடுங்க. எதையுமே சுத்தமா சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்து வைக்கிறத விட இப்படி பிளான் பண்ணி சாப்பிடுறது தான் லாங் டேர்ம்க்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும்னு அறிவியல் சொல்லுது. சோ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டாக்டர் சாரா வாக்கர் சொல்ற இந்த அருமையான வரிகள் தான், சாக்லேட் எப்போதுமே ஒரு பிரச்சனை இல்ல, எந்த சாக்லேட் சாப்பிடணும்னு தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனை. இந்த ஒட்டுமொத்த விளக்கப்பதிவோட சாராம்சமும் இதுதாங்க. ஃபைனலா உங்களுக்கான கேள்வி இதுதான். அடுத்த தடவை சூப்பர் மார்க்கெட் போகும்போது இந்த லேபிள் வலைகள்ல மறுபடியும் சிக்கி தவிக்க போறீங்களா? இல்லனா சரியான சாக்லேட்டை தேர்ந்தெடுத்து எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம அதை என்ஜாய் பண்ண தயாராகி விட்டீர்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. தெளிவா இருங்க, ஆரோக்கியமா இருங்க.